வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். அன்பிற்கும் தொண்டிற்கும் வீரத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் கலியுக கடவுளான ஸ்ரீ ராம பக்தனான ஹனுமன் கலியுக கடவுளாக போற்றப்படுகிறார். ஹனுமன் மார்கழி மாதம் அமாவாசை அன்று மூல நட்சத்திரத்தில் அவதரித்தார். இன்று ஹனுமன் ஜெயந்தி விழா நாடெங்கிலும் உள்ள ஹனுமன் கோவில்களில் மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஹனுமன் ஜெயந்தியான இன்று விரதமிருந்து ராமநாமம் ஜெபித்து ஹனுமனை வழிபடுபவர்களுக்கு சஞ்சலங்கள் விலகி சகல செல்வங்களும் பொங்கி பெருகும் என்பது நம்பிக்கை. சனி பெயர்ச்சி நடப்பவர்கள் ஹனுமனை வணங்கி வந்தால் சகல சங்கடங்களும் நீங்கும் என்பதும் ஐதீகம். ஹனுமன் ஜெயந்தியையொட்டி திருச்சியில் பிரசித்தி பெற்ற கல்லுக்குழி ஆஞ்சநேயர் ஆலயத்தில் மூலவர் ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் நடைபெற்று தங்க கவசம் அணிவிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். உற்சவர் ஆஞ்சநேயருக்கு பல்வேறு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடமாலை மற்றும் 10,008 ஜாங்கிரி மாலை சாற்றப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க லட்சார்ச்சனை ராம பாராயணம் நடைபெற்றது. இதில் பெருந்திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஹனுமனை தரிசித்து வருகின்றனர். मनोजपम् आरुदतुल्यवेगम् जितेन्द्रियम् बुद्धिमताम् वरिष्ठम् वादात्मजम् वानरयूथमुख्यम् ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. பக்த கோடிகள் அனைவருக்கும் அனும ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். இன்று அனும ஜெயந்தி. நமது கல்லுக்குழி ஆஞ்சநேயர் சுவாமி சந்நிதியிலே அனுமார் மிக அபாரமாக 1,08,000 வடமாலை மற்றும் 10,008 ஜாங்கிரி மாலையில் சந்தோஷமாக காட்சியளிக்கிறார். இந்த சந்தோஷத்தை அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அனுபவிக்க வேண்டும் என்று அனுமன் விரும்புகிறார். இந்த அனும ஜெயந்தி என்று ஆஞ்சநேயரை வழிபட்டால் அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகும். குழந்தை இல்லாதவருக்கு குழந்தையும், வேலை இல்லாதவருக்கு வேலையும், கல்யாணமாகாதவருக்கு கல்யாணம் எல்லாமே நடக்கும். சுபகாரியங்கள் அத்தனையும் நடக்கும். அவரை வேண்டிக் கொண்டால் துஷ்டர்கள் அனைவரும் நமதிடம் நெருங்க மாட்டார்கள். அதனால் இன்று ஆஞ்சநேயரை அவரவர்கள் விருப்பத்திற்கேற்ப வடமாலை, ஜாங்கிரி மாலை, வெற்றிலை மாலை, துளசி மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இவர்களின் பாதுகாப்பை யாரிடம் கேட்பது? நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் பயனில்லை என தமிழக வெற்றி கழக கட்சித் தலைவர் விஜய் வேதனை தெரிவித்துள்ளார். அவர் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் கூறியிருப்பதாவது: அன்பு தங்கைகளே, கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், எண்ணொருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் சொல்லொன்னா வேதனைக்கும் ஆளாகிறேன். யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது? நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே. அதற்காகவே இக்கடிதம். எல்லா சூழ்நிலைகளிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும். எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம். அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்து விரைவில் சாத்தியப்படுத்துவோம். உங்கள் அண்ணன் பிரியமுடன் விஜய் என அக்கடிதத்தில் தனது மனவேதனையை வெளிப்படுத்தியுள்ளார் தவிக தலைவர் விஜய். சென்னை அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டன அறிக்கை வெளியிட்டார். அதில் ஞானசேகரன் என்பவர் மாணவியிடம் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சித்த போது அவரது செல்போனுக்கு அழைப்பு வந்ததாகவும், அவர் ஒருவரிடம் சார் சார் என்று பேசியதாகவும் அந்த மாணவி புகாரில் தெரிவித்துள்ளார். ஆனால் யார் அந்த சார் என்பதை இதுவரை போலீசார் வெளியிடவில்லை. இந்த வழக்கில் ஆளுங்கட்சியினர் சம்பந்தப்பட்டுள்ளனர் என பழனிசாமி குற்றம் சாட்டினார்.
இந்நிலையில் திமுகவினரை கண்டித்து அதிமுக சார்பில் யார் அந்த சார் என கோவை முழுவதும் ஒட்டப்பட்ட போஸ்டர் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் மேலூர் பேருந்து நிலையம் அருகே அரைட்டாப்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அமையவுள்ள டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டம் நடக்கிறது. அதன் ஒரு பகுதியாக அதிமுக சார்பில் திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் என 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். டங்ஸ்டன் திட்டத்தை ரத்து செய்ய கோரி விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2 வட்டங்களிலேயும் குறிப்பாக நடைபெற்று வருகிற பாலியல் வன்முறை இந்த அரசுக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்தும். திமுக அரசு வந்தாலே நிம்மதி இல்லை என்ற காரணம் மட்டுமல்ல, இந்த அரசு செய்கிற சமூகங்களுக்கு கொடுக்கிற ஆதரவு தான் பாலியல் வன்முறைக்கு உத்தரவிடுகிறது என்பதற்கு உதாரணமாக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு நாளும் பல பேரை கைது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஐடி அமைப்பைச் சேர்ந்த பல நண்பர்களை தமிழகம் முழுவதும் கைது பண்ணியிருக்கிறார்கள். நேற்று ஒரு சுவரொட்டி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ந்த காரணத்தால் இன்றைக்கு அத்தனை பேர் அந்த மாதிரி கைது பண்ணால் தொடர்ந்து அதிமுகவுக்கு போராடுவதற்கு வழிவகுக்கிறார்கள். காவல்துறையும் இந்த அரசு காவல்துறை வழியின்றி இருக்கிறது. இங்கேயும் அந்த முழக்கங்கள் 2க்கும் சேர்த்துதான் இன்றைக்கு ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில் தமிழ்நாடு நடைபெற்றிருக்கிற அந்த போராட்டம் வெற்றிகளும் மேலூர் தொகுதி மக்களின் மதுரை மாவட்டத்தை காப்பாற்றுகிற எங்கள் அருமையான எடப்பாடி சொன்ன அந்த போராட்டமும் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டியிருக்கிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது முகநூலில் அவதூறு பரப்பியதாக பல்லடம் திமுக நகர தலைவர் ராஜேந்திரகுமார் மீது பாஜக நிர்வாகிகள் பல்லடம் போலீசில் புகார் அளித்தனர். திமுகவினுடைய பல்லடம் நகர செயலாளர் ராஜேந்திரகுமார் இன்னைக்கு மத்தியானமா எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களை பற்றி அவதூறு பரப்புற வகையில் ஏகவசனத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு செஞ்சுருக்கிறாரு. எங்களோட மாநில தலைவர் தேமுதிகவினுடைய நிறுவன தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு கலந்துக்கிட்டப்போ திருமதி பிரேமலதா அம்மையார்கிட்ட பணிவாக நடந்துக்கிட்டதை கொச்சைப்படுத்துகிற மாதிரி போட்டு அந்த பதிவு இதுவும் இங்கே இருக்குதுங்க. இதில் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் ஒருமையில் போட்டிருக்கிறாரு. அதுபோக எங்களுடைய மாநில தலைவர் அவன் இவன் கோமாளி என்று ஏகவசனத்தில் பதிவு செஞ்சுருக்கிறாரு. அவருக்கு எங்கள் தலைவர் மேலே கோபம் இருக்கிறதுல ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டால் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்ட எங்கள் மாநில தலைவர் வெளியிட்ட டிஎம்கே ஃபைல்ஸில் ஊழல்வாதிகள் ரவுடிகள் பட்டியலில் அவருடைய பெயரும் இடம்பெற்றிருக்குது. அதனால் எங்களோட மாநில தலைவர் மேலே அவருக்கு கோபம் இருக்கிறதுல ஆச்சரியம் இல்லை. இருந்தாலும் அது எங்கள் எல்லாத்துக்கும் மன வருத்தத்தை தருது. இவங்க பெண்களை கொச்சையாக நடத்துறதுல இவங்களுடைய கட்சியை விட்டால் வேறு கட்சி கிடையாது. வேறு யாரும் இவங்களோட அளவுக்கு பெண்களை கேவலப்படுத்தின கட்சி யாரும் இல்லை. இந்திரா காந்தி அம்மையாரை திமுகவினுடைய முன்னாள் தலைவர் கருணாநிதி எவ்வளோ கொச்சப்படுத்தினார் அப்படிங்கிறதையும், பாத்திமா பாபு அவர்களைய இன்னைய தலைவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதையும், அவரோட மகன் திரைத்துறையில் இன்றைக்கி எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதையே நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட மகன் இன்பநிதி இன்றைக்கி பெண்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதும் தெரியும். பெண்கள்கிட்ட ஒரு மரியாதை கண்ணியம் இல்லாத இவர்கள்கிட்டருந்து இந்த அளவுக்கு கீழ்த்தரமான நடவடிக்கையை தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். இருந்தாலும் இவர் பதிவு செஞ்ச இந்த பதிவு எங்கள் எல்லாத்துக்கும் மனவேதனையாக இருக்குது. இவர் இந்த பதிவை நீக்கிட்டு மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் நாங்கள் எல்லாரும் 100க்கும் மேற்பட்டவர்கள் இவங்களோட தலைவர்கள் எல்லாத்த பற்றியும் இதே மாதிரி நாங்களும் பதிவிடுறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகாது. எங்கள் கட்சி